மனுஷனாடா நீங்களா? வாட்ஸ்அப் குரூப்னா என்ன? ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்றப்ப எல்லாரும் வந்து குமிஞ்சு மெசேஜா போட்டுட்டு இருப்பாய்ங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்ல எவன் இருக்கான், இல்லங்கிறது ஒண்ணுமே தெரியாது. அந்த மாரி தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த குரூப் இருக்கு பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு கன்டென்ட் ரெடி பண்ணி அவன போட்டு தள்ளுறது, இவன போட்டு தள்ளுறது. இந்த குரூப்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, எடிட்டர் இருக்காய்ங்க, ஏஐ கிரியேட் பண்றாய்ங்க, என்னென்னமோ பண்றாய்ங்க. அனைத்து வித்தையும் இந்த குரூப்ல இறக்குறாய்ங்க. அப்படிதான் ஒண்ணு நடந்துச்சு. அதுவும் இல்லாம எவனும் குரூப்ல மெசேஜ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவன ஒரு கன்டென்ட் ஆக்கிடுறாய்ங்க. எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு மெசேஜ் பண்ணல. 180 மெசேஜ் வந்துச்சு. அப்புறம் பார்த்தா 300 மெசேஜ். டேய் என்னடா பண்றீங்க? உங்களுக்கு குரூப்ல மெசேஜ் பண்றது தான்டா வேலையாடா? அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. என்ன கன்டென்ட் யோசிச்சிருக்காங்கன்னு பார்த்தா, பிக் பாஸ் வந்துச்சுல்ல. பிக் பாஸ் வச்சு ஒரு கன்டென்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஹோஸ்ட் யாரு? கிளீனிங் டிபார்ட்மெண்ட் யாரு? கிச்சன் டிபார்ட்மெண்ட் யாரு? எல்லாத்தையும் போட்டு பிச்சு உதறாய்ங்க. எவனாச்சும் ரிப்ளை பண்ணலன்னா அவன போட்டு வச்சு செய்றாய்ங்க. எனக்கு ஒண்ணு போட்டாய்ங்க பாருங்க. டைட்டில் வின்னரா? இன்னும் ஆரம்பமே வைக்கல. அதுக்குள்ள டைட்டில் வின்னர் போட்டாய்ங்க. அது கூட பரவால்ல. இன்னொன்னு எடிட் பண்ணி போட்டிருந்தாய்ங்க. டேய் எங்கடா இருக்கீங்க? அனைத்து திறமையும் இந்த இதுல காமிக்கிறீங்களேடா. கண்டஸ்டன்ட்டே இன்னும் அறிவிக்கலடா. அதுக்குள்ளயாடா? ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அடுத்து வேற என்ன கன்டென்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அடுத்த கன்டென்ட் வரைக்கும் காத்திருப்போம். அப்புறம் அந்த பண்ணிக்கோங்க.